கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். ஒரு 2 நாள் மானியத்தேனேன்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 3ஆம் நாள் கேட்குற கேள்வி உங்க உறுப்பு எப்படி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூன்னு சொன்ன விஷயத்தை திரும்பியும் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. முதியோர் இல்லங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க முதியோர் இல்லங்களை போவாங்க. ஒரு திருநங்கை கூட முதியோர் இருக்க மாட்டாங்க. இப்பயா குறைந்தபட்சம் மருத்துவ வசதிகள் வந்துருக்கு. அப்போ தாயம்மா கைன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள அறுத்து போடுற வேலைகள் நடக்கும். அதில் உயிர் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரியல் லைஃப் வந்து அதுக்கு அப்படியே நேர்மாறானது தான். ஏகப்பட்ட டிகிரி ஹோல்டர்ஸாக செக்ஸ் ஒர்க்லையும் பேக்கிங் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் படிக்காத கூட்டம் நினைக்காதீங்க. இந்த கூட்டத்தை முன்னாடி இந்த மூத்த திருநங்கைகள் வேணால் படிக்கலாம் இருந்திருக்காங்க. இப்போ நிறையா படிச்சுட்டு தான் வரேன். நானும் என்னுடைய சகோதரி ஒருத்தையும் கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் அங்கேருந்து ஏய் அப்படின்ட்டு ஒரு கெட்ட தகாத வார்த்தையை சொல்லி உங்களெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு நுழையக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வெளில போங்கிறான். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க இயக்குனர் திவ்ய பாரதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஜில்லு திரைப்படம் சமுதாயத்தில் திருநங்கைகளினுடைய இயல்பான வாழ்க்கை, அது நிறைய வழிகளோடையும் அங்கங்கே சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவங்களுக்குள்ளேயும், அதே மாதிரி சமூகத்தில் நம்மள மாதிரியான இயல்பான மக்களினுடைய பார்வை அவங்க மேலே என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல திரைப்படமாக ஜில்லு வெளியாகியிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் ஜில்லை பற்றி பேசுவோம். முதல்ல எனக்கு அதை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. சின்ன சின்ன ஆசைகள் திருநங்கைகளுக்கு இருக்கிறது கனவாகவே இருக்குல்ல, அதனுடைய கதைகள் என்னவா இருந்துச்சு? நம்ம ஏதாவது நம்மகிட்ட ஆசை என்னன்னு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு பெரிய படம் பண்ணணும், பெரிய பேனரில் படம் பண்ணணும்னு சொல்லலாம். இல்லைன்னா அட்வொகேட் ஃபீல்டில் பெரிய அட்வொகேட்டாக வரணும்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து மீடியாவில் இன்னும் ஒரு பெரிய மீடியா ஹவுஸில் பெரிய ஹெச் அது மாதிரி. இவங்க கூட ஆசை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கு. ஆமா, ஜில்லுக்கே பீச் பார்க்கறதுன்னு ஆசையா இருந்துச்சு. பீச் பார்க்கறது இல்லை, அவங்க கடலூர். அவங்களுக்கும் கடலுக்கும் மிஞ்சி போனால் 3.5 கிலோமீட்டர். அதான் நான் மதுரையிலேருந்து கடல் பார்க்குற ஆசைப்படுறது வேற. 3.5 கிலோமீட்டர் தூர இடைவெளியில் கடலை பார்க்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஓகே, அது உண்மையாகவும் கூடயா? உண்மையா நான் ஜில்லுக்கு வந்து அந்த படத்தில் அந்த சீனில் வந்து வாட்ச் கிஃப்ட் பண்ணுறதா படத்தில் வரும்ல, அதே மாதிரி ஒரு வாட்சை வாங்கி வச்சுட்டு நான் கடைக்கரையில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வரேன்ட்டு வரவே இல்லை. ரொம்ப நேரம், இனி 2 மணி நேரம் காக்க வச்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த தடை அவங்களுக்குள்ள இருந்த பீச்சுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு இருந்த தடை. அதுக்கப்புறம் நான் அவங்க இனி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வர சொல்லி அங்கே பார்த்து அவங்க கையில் நான் கொடுத்துட்டு வந்தேன். எதனால கடலுக்கு வருதுக்கு? அவங்க கடல் குறித்து அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கே வந்த பசங்க இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, ஏதாவது அடிப்பாங்க. ஒரு நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடம், நிம்மதியை தரக்கூடிய இடம், அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருந்த தயக்கத்தனை காட்டுச்சு. அதுதான் அது காட்சியாக வேறவா நான் விரிச்சு நம்மளுக்கான விஷயங்களை புனைவுகளோட செட் பண்ணது. ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். பகலை பார்க்கறது பெருங்கனவா இருக்குங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படி சின்ன சின்னதா அவங்க கூட ஆசையெல்லாம் பாத்தீங்கன்னா கனவெல்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன ஆசை, நான் அக்சஸ் பண்ணவே முடியாம இருக்கும். இப்போதான் எனக்கு ஆக்சுவலா நீங்க சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, ஆமால, நம்ம தியேட்டருக்கு போகும்போது நம்ம பக்கத்து சீட்ல ஒரு பொண்ணு இருப்பான், பையன் இருப்பான்னு தான் நம்ம யோசிச்சிருக்கோம். என்னைக்குமே நம்ம ஒரு பக்கத்துல திருநங்கை உட்கார்ந்ததே இல்லை. பஸ்ல, ட்ரெயின்ல, வேற எங்கேயாவதுமே அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே. எதனால அப்படிங்கும்போது தான் நீங்க டிரான்ஜெண்டர்ஸ், நம்ம டிரான்ஜெண்டர் குறிப்பா நான் என்னுடைய சமூகத்தை ஷேர் ஆட்டோல மேக்ஸிமம் ஏறுறது இல்லாம, இல்லைன்னா பஸ்ல பொது போக்குவரத்து அக்சஸ் பண்ணாம இருப்பாங்க. காரணம் அங்கே வந்தா நான் ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் உங்க கூட சண்டை போட வேண்டியிருக்கும். அதுக்காண்டியே எல்லா திருநங்கைகளும் ஒரு ஆட்டோக்காரர் தொடர்புல இருப்பாங்க, ஒரு கார்காரர் தொடர்புல இருப்பாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்து பஸ்ல போயிட்டு வர வேண்டிய சாதாரண விஷயத்த ஒரு 300 ரூபா 500 ரூபா கொடுத்து அக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரேட்டாவும் அதிகமா இருக்குது. ஆனா வந்து எத்தனை வாட்டி உங்ககிட்ட அசிங்கப்படுறது. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு சீட் இருக்கு, காலியா என் பக்கத்துல இருக்குது, திருநங்கை உட்காந்துருக்காங்கன்னு வந்து உட்காருவாங்க. திருநங்கைன்னு தெரியாது, திருநங்கைன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் எந்திப்பாங்க பாருங்க. ஏதோ பக்கத்துல உட்காரது கூட உட்கார மாதிரி. எப்படி இருக்கும் அந்த இடம்? கூனி குறுகி போய் நிக்கணும். அவ நிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். யாரோ மாதிரி, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்திக்கிற டிஸ்கிரிமினேஷன் ஒரு வழி அப்படின்னா, இது இன்னொரு வேற ஒரு வழியா இருக்கு. இப்போ ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து தான் பட்டியலினத்தை சார்ந்தவர்னு சொல்றது வரைக்கும் நம்மளுக்கு தெரிய போறது இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் பண்ற ஒடுக்குமுறையை நம்ம சொல்லி மாளாது. இங்க இவங்களுக்கு பார்த்தமே தோட்டத்திலே முடிவு பண்ணிடுறீங்களா இவங்க தான் சொல்லிட்டு, பார்வையிலே நீங்க டிஸ்கிரிமினேஷனை தொடங்கிடுறீங்க. அடிச்சீங்கிறது, முகத்தை சொல்லிக்கிறது, நெத்தி சொல்லிடுறது, அங்க தொடங்குது அந்த டிஸ்கிரிமினேஷனுடைய இது. எனக்கு இது படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்குமே அந்த கருத்து இருந்துச்சு. ஏன் இவங்க பிச்சை எடுக்கிறாங்க, ஏன் இவங்க இவ்வளோ உடலை வருத்திக்கிட்டு பாலியல் தொழில் பண்ணுறாங்க? வேலைக்கு போகலாங்கும் போது வேலைக்கு ஆட்கள் தேவை, ஆண் பெண். இங்கே திருநங்கைன்னு எழுது, நான் இந்த விஷயத்தை விட்டுறேன்னு சொன்னீங்க. அப்படியே ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள் ஆசை சமூகத்தை பலன அறையணும்ட்டு. என்னோட ஆசை, திருநங்கை ஒவ்வொருத்தோட ஆசை. என்னுடைய அந்த படத்துல அடிச்ச எல்லாமே அப்படியே தொடருது. நீங்க படத்தோட கடைசி அந்த என் கார்டு திவ்யா பாரதி செமிகுலன் தான் வச்சு முடிச்சிருப்பேன். இந்த கதை முடியல. இன்னும் அந்த லக்ஷ்யா அந்த எழுதுனாங்களா லக்ஷ்யா இன்னைக்கு எங்கேயோ வடலூர்லயே கடலூர்லயே எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க தினம் தினம்.
டிகிரி ஹோல்டர்ஸ்ங்க இங்க உள்ள ஐயோ சும்மா எனக்கு கிடையாது. அது ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க. என்கிட்ட பேசிட்டே அவங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு டிகிரி ஹோல்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப வருத்தத்தின் உச்சமா இருந்துச்சு. ஒரு ஆணோ, பெண்ணோ ஒரு சராசரி படிப்பு இருந்தா போதும், ஏதோ ஒரு வேலைய செஞ்சு பிழைச்சுக்கலாங்கிற ஒரு நிலைமை இந்த சமூகத்துல இருக்கும்போது, ஒரு திருநங்கை படிச்சு ஒரு உயர் பதவிக்கு போறாங்க, காவல்துறைக்குள்ள போறாங்க. அங்க ஒடுக்குமுறை ஏற்படுது. அவங்க திருநங்கைங்கிற ஒரு காரணத்துக்காக பட்டதாரியா இருக்காங்க. இன்னுமே பிச்சை எடுக்குறாங்கங்கும்போது, இது அவங்க மாறிட்டாங்க. நீங்க சொன்ன மாரி அவங்க படிச்சுட்டாங்க. நீங்க சொன்ன மாரி அவங்க வேலைக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் மாறாமயே இருக்கீங்களேடா! இல்ல இப்ப படம் ரிலீஸ் ஆனது 29 பிளாக் ஷிப் வேல்யூல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப சமயமா ஒரு 8 சேனல்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். நம்ம சேனலோட சேர்த்து 8 நக்கீரன் மாரி முக்கியமான சேனல்லயும் ஜில்லு படத்த பேசுறதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல. இந்த 8 சேனலையும் நான் பார்க்குறேன் திருநங்கைகள் யாருமே இல்ல. ஏதோ ஒரு அடிமட்ட வேலையில கூட திருநங்கைகள் இல்ல. ஆனா திருநங்கைகள பத்தி எத்தன வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க தொடங்கணும்? மீடியா ஹவுசஸ் தொடங்கணும். யாராவது ஒருத்தவங்க பண்ணியாகணும். ஸோ நான் ஒவ்வொரு என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஜில்லுவை பாராட்டுற ஒவ்வொரு மீடியா ஹவுஸ்க்கும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ஏதோ ஒரு வேலை மட்டத்தில் தயவு செய்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க. நான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்யும் போது பரஸ்பரம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். இவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இவங்ககிட்ட பேசணுமா? உரையாடவே தயாரா இல்லை ஒரு சமூகத்து கூட. அப்படி எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? அப்புறம் அவங்களோட டிமாண்ட் என்னன்னு எப்படி சொல்லுவீங்க? அவங்களோட கோரிக்கையில உங்களுக்கு எப்போ அடுத்து புரியுது? அது ஓப்பனா பேசணும்னா ஒரு ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே இது எல்லாமே ஒரு உடல் சார்ந்த ஒரு பாலினம் சார்ந்த ஒரு உறவாவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்பதான் ஒரு புரிதல் வந்து இது எல்லாமே மனம் சார்ந்தது. எனக்கு இன்னொரு ஆணோட ஒரு அன்பு அப்படிங்கிறது அது ஒரு மனம் சார்ந்தது. உடல் தாண்டி உடல் ரீதியான உறவை தாண்டி ஒரு மனம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு புரிதலே இப்பதான் அடிப்படையாவே ஒரு கல்வி மூலமாவோ ஒரு புரிதல் மூலமாவோ ஏற்படுதுன்னு நான் டிரான்ஜெண்டர் செக்ஸுவல் ஆப்ஜெக்டாவே பார்த்து பழகிடுச்சு. அவங்க செக்ஸுக்கு தான். அப்படியே நானும் சில நண்பர்களை அறிமுகப்படுத்துறப்ப அடுத்த லெவலுக்கு ஒரு 2 நாள் மானே தேனேன்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 3ஆம் நாள் கேட்குற கேள்வி, உங்க உறுப்பு எப்படி இருக்கும், உங்களுக்கு அது பண்ணா எப்படி இருக்கும், இது பண்ணா எப்படி இருக்கும், இதைத்தான் கேட்குறாங்க. பயமா இருக்கு. சில ஆண்கள் கிட்ட திருநங்கைகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு, என் சகோதரிகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. இதே கேள்வி என்கிட்ட 3ஆம் நாள் கழிச்சு கேட்டியா? அந்த துணிச்சல் ஏன் வரல? ஒரு திருநங்கையை பார்த்து அசால்ட்டா 2ஆம் நாள் கேட்குற துணிச்சல் உனக்கு எப்படி வந்துச்சு? அப்ப அவங்ககிட்ட என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். அவங்க அதுக்கு தான் நேர்ந்து விட்டாங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க. அவ்வளோ கோபம் வருது. சரி, என்னுடைய நண்பர்களே அப்படியான சில முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. சரி, அப்படி நட்பை உருவாக்குவோம், கிரியேட் பண்ணுவோம், அந்த 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 ஸ்பேஸையே இன்க்ளூசிவா எல்லாருக்குமான இடமா மாத்துவோம் அப்படின்னு பார்த்தனா முடியறது இல்லை. அதான் அவங்க கை நீட்டுறாங்கங்க உங்களை நோக்கி, வாங்க கையை பத்தி சேர்ந்து நடந்து போலாங்கிறாங்க. நீங்க தட்டி தட்டி விடுறீங்க. இல்லைன்னா கையை பிடிச்சி வேற எதுக்காக கூப்பிட்டு இழுக்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. ஒண்ணு தட்டி விடுறீங்க, ஆனா கையை பிடிச்சி இழுத்து நைட்டு வேற எதுக்காக கூப்பிடுறீங்க. ஜில்லு படத்துல ரொம்ப அழகான விஷயமே திருநங்கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு, அவங்களுடைய உறவு முறைகள்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இப்போ இயல்பா இந்த சமுதாயம் கட்டமைச்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு உறவுக்குள்ள அப்பா அம்மா தாத்தா பாட்டி இதெல்லாம் அந்த ரத்த பாசத்தை வச்சு இது பண்றாங்க. ஆனா இந்த உறவு முறைகள் எப்படி இருக்கு, எப்படி அவங்கள வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆயான்னு அவங்க யாரை கூப்பிடுவாங்க, குருவேன்னு யாரை கூப்பிடுவாங்க, அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஐயோ அந்த செட்டப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருநங்கை சமூகம் வாழவே முடியாது. இந்தியா முழுக்கான சிஸ்டம். ஆனா இந்தியா வம்சாவளியினர் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்கு. இப்ப சிங்கப்பூர்ல, மலேசியால, இலங்கையில அப்படியே அந்த உறவு முறை தொடரும். வீட்டை விட்டு ஒரு குழந்தையா ஒரு 17 வயசுல 16 வயசுல இளம் திருநங்கையா ஒருத்தவங்க ஆண் உடலோட வெளில ஓடி வரவங்களை வந்ததுமே ஏத்துக்கிற ஒரு சமூகம் இங்க இருக்குன்னா அது இங்க மட்டும்தாங்க. என்ன பின்னணி எதுவுமே பார்க்காது. நீ மேல் சாதியா கீழ் சாதியா பணக்காரனா ஏழையா எதுவும் இல்லை. சாப்பிட்டியா சாமி சாப்பிட்டியா கண்ணுன்னு கேட்கறது அந்த சமூகத்தோட பெரிய அழகு. அந்த சேலத்துல இருந்து ஒரு பையன் வருவான் 17 வயசு, ஒரு திருநங்கை குழந்தையா அது இருக்கு. அது வேணும்னே பண்ணது. அது கூட ஒரு ஆணா நடிக்க வைக்க கூடாதுன்னு முடிவாந்தேன். வெயிட் பண்ணும். அப்படி ஒரு திருநங்கை குழந்தைக்காக வெயிட் பண்ணோம் நம்ம. அதுதான் அப்படி அந்த குழந்தை வந்து அப்படிதான் வந்ததுமே அதான் சாப்பாடை போட்டு கூட்டு வந்து என்னவோ அதுக்கான விஷயங்களை பார்க்கறதா தான் இருக்கும். அந்த சமூகமே அது ஆச்சரியம். எனக்கு இன்னி வரையே அது ரொம்ப பெரிய சிலிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த குடும்பத்துல நான் ஒரு ஆளுங்கிறது இன்னும் கூடுதல் பெருமையா இருக்குது. எனக்கு நிறைய அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க, எனக்கு சித்தி பெரியம்மா இருக்கிறாங்க, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு நெருங்கிய தோழிகளா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை தவிர்த்துட்டு இனிமேல் என்னால என் வாழ்க்கையே யோசிக்க முடியலங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே அமையணுங்கிறது தான் விருப்பமும் கூட. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வீடுகள்லேயே இருக்கோம்னா, நம்ம வீட்டில் ஒரு முதியவர் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, வயதாயிடுச்சு அப்படின்னா காலப்போக்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அவசர சூழ்நிலைகளில் நம்ம வேலையை பார்க்குறக்கே நேரம் சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது திருநங்கை சமூகத்தில் வயதானவர்களுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் நீங்கள் ஒரு போர்ஷனில் காட்டினீங்க. எல்லாருமே போய் அவங்கள சந்திக்கிறாங்க,
அவங்கள வந்து பாத்துக்கிறாங்க. உண்மையான அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கு? நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ சொன்ன விஷயத்தை திரும்பியும் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. முதியோர் இல்லங்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க முதியோர் இல்லங்களை போங்க, ஒரு திருநங்கை கூட முதியோர் இருக்க மாட்டாங்க. இதுதான் அந்த சமூகத்துடைய பெரும் பலம். கைவிட்டுறவே மாட்டாங்க. அது எப்படி கட்டமைக்கிறாங்க? அவங்களுக்கான மருத்துவ எல்லாம் செலவு நீங்க ஒதுக்கிட்டீங்க, எல்லாம் புறக்கணிச்சிட்டீங்க. அப்ப எங்களை ஆதரிச்சு எங்க கூட்டத்து கூட நாங்க அப்படி ஒரு அன்போடு இருப்போம், நாங்க எங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத அந்த சமூகத்தோட வயதானாலும் என்ன வயதானாலும் சரி, கடைசியில அவங்க இறப்ப ரொம்ப கௌரவமா கண்ணியமா ஜாம்னு தூக்கி போட்டுதான் விடுவாங்க. பெத்தவங்க கூட வந்து பார்க்க மாட்டாங்க, ஊருக்கு உறவினர் வர மாட்டாங்க. திருநங்கை சமூகம் எந்த திருநங்கையோ, மூத்த திருநங்கையோ, இளம் திருநங்கையோ அனாதையா விடவே விடாது. எனக்கு படத்துல நீங்க ஒரு விஷயம் காட்டியிருந்தீங்க, இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்காக எப்படி இருக்காங்கன்னு. ரொம்ப உடலே சிலுத்துருச்சு. அது மார்பு வைக்க போறதுதான், உண்மையிலே வச்சுட்டு வந்தது. ஆமா, அதான் நீங்க அது ரொம்ப இது இல்ல பாட்டம் சர்ஜரி காட்டல, பாட்டம் சர்ஜரி தான் கொடூரமானது. சோ இதுவே உங்களுக்கு சிலருக்குன்னா பாட்டம் சர்ஜரியை கற்பனை பண்ணி அந்த ட்ரெயின்ல போகும்போது அந்த ரத்தத்தை அந்த ஒரு இதை எடுத்துப்பாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, ஐ திங்க் இந்த கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இவ்வளவு மெனக்கடுறாங்க, இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? உடல் ரீதியாக அவங்க எதுக்கு தான் இவ்வளோ ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க? எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஏன் சமூகத்தில் ஆண்கள் இருக்காங்க, தனக்குள்ள ஆசை இருக்காங்க, ஆனால் சமூகத்தினால புறக்கணிக்கப்பட்டு சின்ன சின்ன ஆசைகளை மனசுக்குள்ளேயே வச்சு, பெண்களுமே அப்படிதான், பெண்களுக்குமே அந்த ஆசைகள் இருக்கும், தன்பால் ஈர்ப்பாளர்களாக இருப்பாங்க, ஆனால் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே தோணும். ஆனால் உண்மை நிலை என்னவா இருக்கும்? அப்போ உயிரை பணைய வச்சு அப்படி ஒரு சர்ஜரிக்குள்ள போறாங்கன்னா, அப்ப அந்த ஃபெமினின் அந்த உணர்வு அது எவ்வளவு ஸ்ட்ராங்னு யோசிச்சு பாருங்க. நான் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் பொம்பளையா வாழ்ந்துடணும், ஒரு நாள் வாழ்ந்தாலும் பொம்பளையா வாழ்ந்துடணும். அதுக்காக அவங்க பண்ற அந்த ப்ராசஸ், கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரகிள்ங்கிறது நம்மளால யோசிக்கவே முடியாத ஒரு விஷயம். நம்ம குழந்தைங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னா பார்த்து விளையாடுங்களா, உயிர் தடத்துல பற்ற போதுன்னு சொல்லுவோம். அதை அறுத்து எரியணுங்கிற ஒரு இப்பயா குறைந்தபட்சம் மருத்துவ வசதிகள் வந்துட்டு இருக்கு. அப்ப தாயம்மா கைன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள அறுத்து போடுற வேலைகள் நடக்கும். அதுல உயிர் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட இந்தியாவில் அவ்வளோ பெரிய மருத்துவ விஷயங்களும் நடக்கல, ரொம்ப அன்அஃபீஷியலா தான் நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்குது. சில மருத்துவமனைகளும் சில ஜிஹெச்ல சில இடங்கள் மட்டும்தான் அஃபீஷியலா பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இதே திருடுத்தன மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இவங்களுடைய மெடிக்கல் ஏரியாவை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். மருத்துவம், திருநங்கையுடைய மருத்துவம் குறித்து இங்க எந்த விஷயமும் நகராம இருக்கு. மருத்துவத்துறை இதை பாக்குற மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் தயவு செய்து திருநங்கையுடைய மருத்துவம், உடல் சார்ந்த அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய நோய்கள், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தயவு செய்து இது பண்ணும். இப்போ இங்க புனேல இருந்து வரப்ப அந்த டியூப் வச்சுட்டு வராங்கன்னா, அந்த டியூப்பை எடுக்கிறது கூட இங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து பயப்படுறாங்க, எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றது சரியான விஷயம். ஒரு ஆணுடைய உடலையோ பெண்ணுடைய உடலையோ அதிகம் தெரிஞ்சிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு நீங்க சொல்ல ஒரு திருநங்கைகளுக்கான மருத்துவ ரீதியான விஷயம். இப்போ எனக்கு ஒரு சர்ஜரி அங்க ஏதோ நான் வெளில இருந்து பண்ணிட்டு வந்தேன், எனக்கு யூரின் வெளியில வரதுல பிளாக் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நார்மலா ஒரு மருத்துவர்கிட்ட போனா எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒண்ணு நான் ரொம்ப அடிப்படையில சொல்ல, பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், ஹீமோகுளோபின் எடுக்கிறோம், உங்களுக்கும் எனக்கு ஹீமோகுளோபின் எடுக்கிறோம். அதுக்குள்ள என் பிராக்கெட்ல வந்து மேலுக்கு அதிகபட்ச இவ்வளவு இருக்கணும், ஃபீமேலுக்கு அதிகபட்ச இவ்வளவு இருக்கணுங்கிறது. திருநங்கைகளுக்கு இங்க இருந்து மருத்துவத்துறை தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்றேன். அவளுக்கு வயிற்றுல வலிக்குது அப்படின்னா, அவளுக்கு வயிற்றுல வலிக்கிற 1000 காரணம் இருக்கும். வயிறு வலிக்கு, அந்த வயிறு வலிக்கு திருநங்கைகளுக்கான தனிப்பட்ட காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற யோசிக்கிங்க தேரல. அவங்களுக்கு இன்னைக்கு இந்த செக்ஸ் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தை ஒட்டி அந்த சமூகத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட சில நோய்கள், பால்வழி நோய்கள் சுமத்தப்பட்டிருக்கு. அதுல இருந்து மீண்டு வரணும் அந்த சமூகம். ஆனா அது மீண்டு வர்றதுக்கு அந்த சமூகத்துக்கு என்ன நம்ம பண்ணிட்டோம், இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா அது பெரிய கேள்விக்குறி தான். இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கும். ஜில்லுக்கு வந்து கையை வெட்டிடும் ஒருத்தன். ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய மகள் வந்து அந்த காட்சியை வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே நையாண்டித்தனமா பேசுவாங்க. அப்ப நான் என்னோட புரிதல் என்னன்னா, மிக ஒரு மோசமான இல்ல வருத்தத்துக்குரிய சூழலை கூட அவங்க நம்மளோட வாழ்க்கையே இதுதான், ஆனா அதை கொஞ்சம் சந்தோஷமா மாத்துவோமே அப்படின்னு சிரிக்க வைக்கிறாங்க. அதை யோசிச்சேன், எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான சூழல் தான் அது. ஆனா அவங்க அதை சிரிக்க வச்சிருப்பாங்க. சுடுதண்ணி காஞ்சிருச்சு போய் குழி ஆயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க. எப்பவுமே தங்களை எப்படி ஒரு கொண்டாட்டத்துக்குரியவர்களாகவும், அந்த சூழல்களை எவ்வளவு மோசமான சூழலா இருந்தாலும் கொண்டாட்டத்துக்குரிய சூழலா அவங்க மாத்திக்கிற இயல்பா கொண்டு வராங்க. நீங்க திருநங்கைகளுடைய அந்த டிக்டாக் இருந்த காலத்துலயும் சரி, இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கிற காலத்துலயும் சரி, அந்த வீடியோஸை பாருங்களேன், அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். அந்த மேக்கப் மட்டும் இல்ல, அவங்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா அவங்க ரியல் லைஃப் வந்து அதுக்கு அப்படியே நேர்மாறானதுதான். ஸோ அந்த ரியல் லைஃப் பெயினை வந்து மறைச்சிக்கிறது முதல் விஷயம் அந்த மேக்கப். 2வது விஷயம் அவங்கக்கிட்ட இருக்க நகைச்சுவை உணர்வு. அப்படியான ஸ்ட்ராங் நகைச்சுவை உணர்வு இருக்கும். நீங்க படம் முழுக்க நான் நகைச்சுவை சீனு வைக்கல, நாங்க எங்களுடைய திருநங்கை சமூகம் மட்டும் நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்ப அது உங்களையும் பெரிய இது பண்ணுது. நான் அவங்க கூட இருக்கிறப்ப எனக்கு நான் ஒரு திவ்ய பாரதி தோழர் அப்படிங்கறதுனால நான் இவ்வளவுதான் சிரிக்கணும், இவ்வளவு சிரிக்க கூடாதுன்னு இருக்கும். ஆனா திருநங்கைகள் மதியில இருக்கிறப்ப என்கிட்ட இருக்க சிரிப்பை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு நிம்மதியா நிறைவா இருக்கும் அந்த இடம். ஸோ அவங்க நகைச்சுவை உணர்வுங்கிறது அவங்க வழிகள் இருந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பயன்படுத்த ஒரு பெரிய டூலா தான் பாக்குறேன். ஆனா அது இல்லை அவங்க வாழ்க்கை.
இல்ல அதை நீங்க சொல்லும்போது ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது. இயல்பான சூழல் அதாவது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மோசமான சூழல்கள் அது இயல்பா மாறி இருக்கு. அதை அவங்க மகிழ்ச்சியான தருணங்களா மாத்திக்க முயற்சி பண்றாங்க. அட வாங்க அடுத்தது கடந்து போவோம். ஏன்னா படத்துடைய பெரும்பாலான காட்சிகள் ஒவ்வொரு முறையுமே அவங்க மோசமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அடுத்த நாள் நம்மளுடைய வேலை இதுதான். இன்று புதிதாய் பிறந்த மாதிரி தான் பிறந்து போயிட்டே இருக்கும். அருமையான வார்த்தை. பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீமா பாத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன தினம் அவமானம் தான் படுத்த போறீங்க, அசிங்க தான் படுத்த போறீங்க, அதுக்காக என் வாழ்க்கை என் சந்தோஷம் நான் எதுக்கு எடுத்துக்கணும்? அந்த செல்ஃப் லவ் இருக்குல்ல, நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மென்டல் ஹெல்த் தெரப்பி ஹீலிங் ப்ராசஸ் சொல்லிட்டு, நம்ம யாருக்கிட்ட ஆம்பளை பொம்பளைங்கள்ட்ட இல்லாத செல்ஃப் லவ் திருநங்கைகள்ட்ட இருக்கும். அந்த செல்ஃப் லவ் தான் அவங்களை இப்படி இயக்கி வச்சுட்டே இருக்குது. தன்னை அழகுபடுத்திக்கிறதுங்கிறது செல்ஃப் லவ்ல இருந்து தொடங்குங்க. அந்த செல்ஃப் லவ் அதிகம் உள்ளவங்களா அந்த தன்னுடைய தனித்துவம், நான் யார், என்னோட சுயம் இதுதான் அப்படின்னு வெளிப்படுத்துறது நம்மளுக்கு கூட ஒரு பெரிய தடை இருக்கு. படிக்காத பெரிய எக்ஸ்போசர் இல்லாத அந்த திருநங்கைகள் நான் இதுதான், நீ என்ன நினைச்சாலும் சரி நான் இதுதான் அப்படின்னு வெளிப்படுத்தல அவங்க கிட்ட நம்மள கத்துக்கணும். எனக்கு ஒரு சின்ன விஷயம், அந்த நம்ம படம் ஃபுல்லா எனக்கு அது புதுசா இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது சில விஷயங்கள் பேசுறாங்க, ஒரு சின்ன சின்ன ஒரு கோட் வேர்ட் மாதிரி பேசுறாங்க. அது கொஞ்சம் புதுசா இருக்கு. பாம்படுத்தியாயா நக்கலா பேசும்போது சின்ன சின்ன விஷயங்கள், அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா தெரிஞ்சுக்கிறதுக்காக? இந்திய திருநங்கைகளுக்கும் அது சில சைன் லாங்குவேஜ் மாதிரி சில வார்த்தைகளுக்கு அப்படி சில இது இருக்கு. இப்ப நம்ம வணக்கம் நம்ம சொல்லிக்கிற மாதிரி இந்தியா முழுக்க அது காமன். தமிழ்நாட்டுல இருக்க நாகர்கோவில் திருநங்கையில இருந்து கீழ இருந்து மேல காஷ்மீர் திருநங்கையோடய அது காமனா இருக்கும். சில வார்த்தைகள் இப்ப செக்ஸ் ஒர்க்குக்கு அவங்க பயன்படுத்துற வார்த்தை வேறவா இருக்கும். அது லாங்குவேஜ், அது அவங்க இப்போ பூர்வீகமா வந்த லாங்குவேஜ் இன்னி வரையும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு சக திருநங்கையை தன்னுடைய மூத்த திருநங்கை எப்போ எதிர்கொண்டாலும் பாம்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது அவங்க கல்ச்சர்ல ஒன்றா இருக்குது. அதுக்குள்ள அர்த்தம் சரி தவறு நியாயம் அதெல்லாம் வேற, அது அவங்க கல்ச்சர். அந்த கல்ச்சர் அப்படியே பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் நான். படத்துல ஒரு வசனம் சொல்லியிருப்பீங்க, ஒரு பக்கம் எல்ஜிபிடியினுடைய ரைட்ஸு, பாலிடிக்ஸ் பேசக்கூடிய எலைட் குரூப், சோஷியல் மீடியாவில் பேசுகிற அந்த எலைட் குரூப், இன்னொரு பக்கம் இதெல்லாம் இல்லாமல் திருநங்கைகள் பாலியல் தொழிலுக்கும் கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையுமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி என்னங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு கோயர் பர்சனாக 2022 வெளில வந்தேன். அதை முன்னாடி நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் 2022 தான் நான் வெளில வந்தேன். ஸோ அப்போது 2019 எல்ஜிபிடி ப்ரைடு நடக்கும்ல சென்னையில். ஸோ அதுக்கு நான் வந்தேன். திருநங்கையோட எண்ணிக்கையை பார்த்தா காணவே காணும். எல்ஜிபிடிக்கு அப்படின்ட்டு ஒரு அம்பலாட்டம் அதில் நிறைய ஆட்கள் வராங்க, படித்தவங்க, நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, இப்படியான அந்த ஐடி பீப்புள்ஸ் இப்படியாக நிறையா இருக்குது. எங்களுடைய எளிய மக்கள் திருநங்கை மக்கள் வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருந்தாங்க. எனக்கு அதுவே இது என்னடா ப்ரைடு நம்ம ஆளுகளை யாரையுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்நியப்பட்டு தான் நான் நின்னேன். 2022 நான் வரேன் ப்ரைடுக்கு, அப்பயும் அதே மாதிரி அந்நியப்பட்டு தான் நின்னேன். அப்போ தான் அந்த நெருக்கமாக என் தோழிகள் கூட பேசுகிறப்ப ப்ரைடா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, எல்ஜிபிடிக்யூவா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆனா அது அவங்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு பேரணி. அது வந்து ஒரு படித்த வர்க்கத்தினர், முன்னேறிய பிரிவினர், அவங்களுக்கு தான் அது போயிருக்குங்கிறேன் நான். ஓ, அப்ப இதுக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குங்கிறீங்க. எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இன்டர்செக்ஷனாலிட்டி பேசணும்னு சொல்றது அதுக்காக தான். வர்க்கம் சாதி எல்லாம் இங்க ரோல் பண்ணுது, படிப்பு. ஸோ எல்ஜிபிடி டேர்ம்னே என்னன்னு தெரியாம இருக்கிறது எங்க சமூகம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு தினம் போராட்ட வாழ்க்கை, நைட்டு போயினா ஏதாவது வருமானம் வருமா, அதுதான் அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியல. எனக்கு அந்த இந்த இடைவெளியை அது என்ன பண்றது அப்படிங்கறது பெரிய விஷயம். இதுக்குள்ள படிச்சவங்க இருக்காங்க, இவ்வளவு டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே டிகிரி ஹோல்டர்ஸ், ஏகப்பட்ட டிகிரி ஹோல்டர்ஸா செக்ஸ் ஒர்க்லையும் பேக்கிங் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க படிக்காத கூட்டம் நினைக்காதீங்க இந்த கூட்டத்தை. முன்னாடி இந்த மூத்த திருநங்கைகள் வேணா படிக்கலாம் இருந்திருக்காங்க, இப்ப நிறைய படிச்சுட்டு தான் வராங்க. ட்ராப் அவுட்ஸ் இருக்கா நிறைய, ஆனா இன்னைக்கு ஏகப்பட்ட டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. நீங்க பாக்குற எதிர்கொள்ற 10 திருநங்கைகளை 8 திருநங்கைகள் படிச்சவங்க தான். மினிமம் ஒரு யூஜி டிகிரி கூட இல்லாத திருநங்கை இங்க கிடையாதுங்க. திறமை இல்லாத கூட்டமே கிடையாது. நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கிறாங்க இதுக்குள்ள. முடிஞ்சா இந்த சமூகம் அவங்களுடைய அறிவு வந்து பயன்படுத்தி பாருங்க, நான் சவால் விடுறேன். அந்த ஹியூமன் பவர் எல்லாம் நீங்க தயவு செய்து ஏதாவது முடிஞ்சா எடுத்து பாருங்க. பெரிய அளவில் மிஸ் பண்றோம் நம்ம அந்த எனர்ஜி, அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் எனர்ஜியை நம்ம மிஸ் பண்றோம். அந்த உழைப்பெல்லாம் வீணா போய் நைட் ரோட்ல நின்றுட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாருமே படிக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வேலைக்கு போக தயாரா இருக்காங்க, வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள அந்த சிந்தனைகள் மாறணுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம். சமூகம் மாறணும், குடும்பங்கள் மாறணும். குடும்பங்கள் நேற்று நானும் என்னுடைய தயாரிப்பாளரும் இரவு பேசிட்டு இருந்தப்போ பணம் விஷயங்களை பேசும். இந்த படம் வந்து போட்ட பணத்தை எடுக்குமா எடுக்காதா, கண்டிப்பா எடுக்காது, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். ஆனாலும் திவ்யா, இந்த படத்தை யாராவது பார்த்துட்டு நாளைக்கு தான் வீட்டுல ஒரு திருநங்கை இருந்தா அவங்களை வெளியேற்றக்கூடாதுன்ற ஏதாவது ஒரு அப்பா அம்மா நினைச்சா போதும், அதுவே எனக்கு பெரிய வெற்றினார் ஒரு தயாரி. அது நடக்கணும். குடும்பங்கள் என்னைக்கு நீங்க குழந்தைகளை, தன்னுடைய திருநங்கை குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே நிறுத்துறீங்களோ அப்பதான் இதெல்லாம் மாறும். ஜமீலாவுடைய தற்கொலை படத்துல ஒரு முக்கியமான காட்சி. ஜமீலா மாதிரி ஒரு திருநங்கை ஒரு ஆணை காதலிக்கிறாங்க. அவரும் ஆரம்பத்துல அவங்களுடைய ஆசைக்காக
அவங்களுடைய விருப்பத்துக்காக, உடல் உறவுக்காக ஜமீலாவை காதலிக்கிற மாதிரி வராரு. ஆனால் நான் ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன், உன்னால் குழந்தை பெற்று தர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான போயிடுறாரு. இப்போது ஜமீலா மாதிரியான ஒரு திருநங்கையினுடைய ஆசையை நம்ம மாற்றவும் முடியாது, அது மாறவும் மாறாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆணுடைய கேரக்டரில் இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பல ஆண்கள் இருக்காங்களே, அவங்க என்ன முன்னெடுக்கணும்? ஒரு திருநங்கையை காதலிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, காதலிச்சதுக்கு அப்புறமும் சரி, அவங்க என்ன முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த காதலையும் சரி, ஆண் பெண் காதலோ பெண் பெண் காதலோ, எந்த காதலையும் அடிப்படையில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு அன்பான துணை வேணும், அவ்வளோதான் காதல். ஸோ அந்த விஷயங்கள் இல்லாமல் வேறு சில நீட்ஸ்க்காக வந்து விழுகிற எந்த காதலாக இருந்தாலும், லெஸ்பியன் காதலோ கே காதலோ எதுவாக இருந்தாலும் அது பெரிய, அது காதலே கிடையாது, அது வேற, அது ஒரு சுரண்டலுக்கான ஒரு வழியாக தான் இருக்கும். அப்படி பெரிய எண்ணிக்கையில் சுரண்டப்படுற கூட்டமாக எங்களுடைய திருநங்கை சமூக கூட்டம் இருக்கு. இது வந்து ஜமீலாவோட சாவுங்கிறது இது இல்லை. நீங்கள் திருநங்கையுடைய ஒவ்வொரு மாவட்டத்தும் போய் ஜமீலா மாதிரி 1000 கதைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். நிறைய ஜமீலாக்களை இழந்திருக்காங்க. நான் இந்த படம் துவங்கின காலத்தில் பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு திருநங்கை இதே மாதிரி உயிர் போச்சு, இதே மாதிரி காரணங்களுக்காக உயிர் போயிடுச்சு. அவங்களுடைய கண்களை வந்து தானம் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் தொடங்கிச்சு. அதனால தான் அந்த ஷார்ட் வந்து இந்த 6 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள இன்னும் நிறைய சாவுகளை பார்த்துட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு சமூகத்தோட இத்தனை இழிவுகள், காவல்துறை இத்தனை தாக்குதல், உங்களோட இத்தனை புறக்கணிப்புகளை தாண்டி வர ஒருத்தி கடைசியில் அப்படி ஒரு காதலுங்க ஒரு ஏமாற்றத்துக்காக உயிர் போறது இருக்குல்ல. அதனால தான் அந்த காட்சி முடிச்சக்கப்புறம் அவ்வளோ பெரிய சீனே வச்சோம். மசுறு மாதிரி நினச்சிட்டு உசுரை தூக்கி போடுறதுக்கு நம்ம ராஜ வாழ்க்கையாடி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டது அதுக்கு தான். இன்னொரு உசுறு இப்படி அனாமத்தா போகக்கூடாதுங்கிறது தான். ஸோ நாளைக்கு அப்படி ஒரு முடிவு எடுக்கிற எந்த டிரான்ஜெண்டரும் இந்த படம் இந்த காட்சியை பார்க்குறப்ப அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது தான். எனக்கு ஜில்லு படம் ரொம்ப தள்ளி தள்ளி போனதில் இது ஒரு பெரிய குற்றம்ச்சு. ஐயோ, இன்னும் எத்தனை சாவுகளை பார்க்க போகிறோம், அதுக்குள்ளேயே அந்த படம் வந்துடக்கூடாதா, எவ்வளோ பார்த்துட்டு இப்படி ஒரு முடிவை தள்ளி போடக்கூடாதா, அது ஒரு பெரிய ஆத்திரமாகவே இருந்துச்சு. படம் தள்ளி போனதில் அது ஒரு காரணமாக இருந்துச்சு. நிச்சயம் இந்த பாட்டு வந்து ஏதோ விஷயம் கண்டிப்பாக சாவை தள்ளி போடுன்னு நினைக்கிறோம். அது பெரிய இழப்புங்க. அதாவது கொலைகளுக்கு உள்ளாகிறது அப்படின்னு ஒன்று நடக்கிறது வந்து தற்கொலைகளுக்கு உள்ளாகிறதுங்கிறது இந்த சமூகத்தில் ரொம்ப அதிகமாக. ஏற்கனவே டிப்ரெஷன் அதிகம், மென்டல் ஹெல்த் ட்ராமான்னு சொல்லிட்டு அது அந்த ஏரியாவே இந்த சமூகத்துக்கு ஒரு ரொம்ப அந்நியப்பட்ட ஏரியா. அதில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களால் ஜீர்ணிக்க முடியல. காவல்துறை இந்த படத்துல, ஜில்லு படத்துல ஒரு காவல் அதிகாரி ஒரு திருநங்கை மேல எப்படி ஒரு தாக்குதலை நடத்துறாரு, ஒரு மூத்த திருநங்கை வந்து அவங்களை எப்படி பேசுறாங்க, விஷயத்த நம்ம பார்த்தோம். இது வெறும் படத்துக்காக நடக்கிற காட்சி இல்லை. உங்களுக்கு நல்லா ஞாபகம்னு நினைக்கிறேன், முன்ன சென்னையில ஒரு காவல்துறை அதிகாரியால ஒரு திருநங்கை இறந்தாங்க. இப்ப சமீபத்துல திருநெல்வேலியில அத்தனை திருநங்கைகளை காவல்துறை அதிகாரிகள் வந்து அடிச்சு துரத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதுல கையோடைஞ்ச திருநங்கைகள் எல்லாம் திரும்பவும் வந்து பேட்டி எடுத்தாங்க. எதனால காவல்துறைக்கு எப்பவுமே திருநங்கைகள் அப்படிங்கிற இந்த சமூகத்தின் மேல ஒரு வெறுப்புணர்ச்சி? இது நீங்க பிரிட்டிஷ் காலத்திலிருந்து பார்க்கணும். குற்ற பரம்பரை சட்டம்ட்டு ஒன்று இருந்ததா, கிரைம் ட்ரைபல் ஆக்ட். அந்த ட்ரைபல் ஆக்டுக்கு கீழே திருநங்கைகளை குற்றவாளிகளாக வரிசைப்படுத்தியிருந்தாங்க. அவங்கள பார்த்தா அரெஸ்ட் பண்ணலாம் என்ன. அப்போ திருநங்கைகளாலே குற்றவாளிகள்ங்கிற பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து வரிசைப்படுத்த விஷயம் அது அப்படியே இன்னும் தொடருது. உங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு செக்ஸுவல் ஆப்ஜெக்டாக தெரிவாங்க, அடுத்து கிரிமினல்ஸாக தெரிவாங்க. ஏதாவது இங்கே ஒரு இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம், இங்கே ஒரு திருநங்கை ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒரு பொருள் திருடு போச்சுன்னா முதல் குற்றம் முதல் சந்தேகம் உங்களுக்கு திருநங்கை மேலே தாங்க வரும். யோசிச்சு பாருங்க, இதான் யதார்த்தம். இங்கே எத்தனை இங்கே 4-5 ஆண்கள் இருக்கிறீங்க, நான் ஒரு பொண்ணு இருக்கிறேன், இங்கே இன்னொரு திருநங்கை மட்டும் ஆட் பண்ணிப்போம். இங்கே ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போகுதுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே தான் உங்களுக்கு பார்வை போகும். ஸோ இது காலங்காலமாக ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்குது, அதோட தொடர்ச்சி இங்கே இருக்குது. நானும் என்னுடைய சகோதரி ஒருத்தியும் கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். அந்த படப்பிடிப்பின் போது நான் என்னோட பேக்கு ட்ரைபடம் தூக்கிட்டு என்னுடைய சகோதரியும் என்னோட ட்ரைபடம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். போலீஸ் அங்கேருந்து ஏய் அப்படின்ட்டு ஒரு கெட்ட தகாத வார்த்தையை சொல்லி உங்களெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு நுழையக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வெளில போங்கிறான். கூனி குறுகி நிற்கிறா என் கூட. வேற எங்கேயும் இல்லை, எல்லாரும் நல்லது பேருந்து நிலையத்துக்குள்ள நுழையிறோம். அப்போ ஏன் கூட வந்தனால குருபாய் வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுக முடியாம அழுத என் கையை பிடிச்சி கூட்டு வரா. அவ பெத்த அம்மா கூட போயிருந்தா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட போயிருந்தா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, சில குடும்பங்கள் ஏத்துக்கிட்டாங்க திருநங்கைகளை, ஆனா அவங்க அப்பா அம்மா கூடயோ அக்கா தங்கச்சி கூடயோ சேர்ந்து ஒரு புது வெளில நடமாட விடாத அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஆண்களோ இல்லாட்டா மற்றவங்களோ பார்த்து அவங்கள போறவங்களோ ஏதாவது தகாத வார்த்தை பேச அந்த குடும்பத்தை பாதிக்கும். குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்படணும். அவங்களுக்கு தெரியாம இருட்டுல எவ்வளோ அசிங்கப்படுறா, குடும்பத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட தாங்கவே முடியாது. ஏன் கூட வந்த திருநங்கைய மைக்கில் அனௌன்ஸ் பண்றான் வெளில போ அப்படின்னு பஸ் ஸ்டாண்டை விட்டு. அப்போ எப்படி நான் பஸ் ஏறுறதா? அப்போ நான் போய் ஆட்டோவையும் இல்லாட்டி காரையும் தான் வாடகை பிடிச்சிட்டு போவேன். ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவு கூட இங்க பிரச்சனை. காவல்துறை கண்டதை அடிக்கிறது, கேட்காமலே அடிக்கிறது. அதாவது திருநங்கைகள் தரப்பு ஏதாவது தவறு இருக்கட்டும், அதுக்காக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க, முறைப்படி வழக்குகள் நடத்துங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவும் எங்ககிட்ட இருக்க தப்பா எங்களால் எஃப்ஐஆரே போடக்கலான்னு சொல்லலை.
அதை நீங்க முறைப்படி சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க. ஆனா திருநங்கையினாலே அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், என்ன வேணா தாக்குதல் நடத்துவேன் அப்படிங்கிறது தயவு செய்து காவல்துறையை மாத்திக்கணும். அவங்களாம் உங்களோட அக்கா தங்கச்சிங்க. நாளைக்கு உங்க வீட்டுல கூட இப்படி ஒரு பிள்ளை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எத்தனையோ படங்கள் வருது. சில நேரங்களில் வெறும் கொண்டாட்டத்துக்கான படங்களாக சிலது போயிடுது. சில நேரங்களில் தான் ஒரு சில படங்கள் வாழ்வியலா தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான், இன்னுமே ஒரு நட்பு கூட கிடைக்காம அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடியது திருநங்கையினுடைய சமூகமாக தான் இருக்குது. ஜில்லு ஏன் ஒவ்வொருத்தங்களும் பார்க்கணும், அதில் என்ன இருக்குது? திருநங்கையோட உலகம் வந்து ரொம்ப மாய உலகமாக தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. என்னன்னே தெரியல அவங்கள பற்றி. இல்லைன்னா அப்படி தெரிஞ்ச விஷயங்களும் ரொம்ப தப்பான விஷயங்களா இருக்குது. பயம் இருக்குங்கிறாங்க, அருவருப்பாக இருக்குங்கிறாங்க, எனக்கு பார்த்தாலே எனக்கு அவங்கள நெருங்க முடியலங்கிறாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உடனே ஜில்லுவை பார்க்கணும். உங்கள் மனசில் இருக்க அத்தனை தப்பு என்னமோ கட்டாயம் தவிடுபடி ஆகிடும். நீங்கள் அதுக்கடுத்து ஜில்லு மாதிரியான திருநங்கைகளை கொண்டாடி தீக்கணும்ல நான் சொல்லலை. அவங்க உங்களிருந்து மாறுபட்டவங்க தானே தவிர உங்களுக்கு குறைஞ்சவங்கலாம் கிடையாது. அடுத்துல சொல்ற மாதிரி தான், காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணவும் சொல்ல வேண்டாம், மாதிரி மிதிக்க மனுஷனா மாதிரி அவ்வளவுதான். சோ அதனால நீ கொண்டாடலாம் கேட்கல. இந்த திருநங்கை சமூகத்தை கொண்டாடி தீருங்க, புனிதமானவர்கள்னு சொல்லிட்டு லேபிள் குத்துங்கலாம் சொல்லல. குறைந்தபட்சம் அவங்கள வேல்யூ பண்ண கத்துக்கோ, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது. அவங்கள பார்த்தா தப்புனத்தை மூலம் உதிர்த்து போடுங்க. அதை நீங்க ஜில்லு படம் பாக்குறப்ப கட்டாயம் உதிர்ந்து போகும். இவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு சினிமாவை கொடுத்துருக்கோம், ஒரு மாற்று சினிமாவை. எப்படி வேணா சினிமா எடுத்திருக்க முடியுமில்ல, என்னாலையும் கூட இப்படிதான் சினிமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்து வாழ்க்கை இழந்துட்டு நிற்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு தயாரிப்பாளர் குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அதனால நீங்க திருநங்கை சமூகத்துக்கு செய்யற உதவியாகவும் எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கு செய்யற உதவியாகவும் இது இருக்கும். அவசியம் நம்ம ஜில்லு படத்தை பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடில வெறும் 30 ரூபா தான், 2 டீ குடிக்கிற காசு. அவசியம் பாருங்க. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மருத்துவ ரீதியாவே ஒரு மருத்துவருக்கு கூட அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஒரு பட்டதாரி இன்னுமே பிச்சை எடுக்கிறாங்க, காரணம் தான் திருநங்கையாக இருக்கிறதுங்கும் போது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். எல்லாத்துக்குமே அரசாங்கத்தால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கும்போது திருநங்கை சமூகத்திற்குமான மாற்றங்களை அரசு முன்னெடுக்கணும் அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள் ரொம்ப அத்தியாவசியமானது, அவசியமானது? இப்போ தமிழக அரசு அதில் கொஞ்சம் ஒரு முன்னேறிய பாதையில் முற்போக்காக தான் அது போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திருநங்கைங்கிற வார்த்தை இங்கே காயின் பண்ணதில் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது. நலவாரியம் அமைச்சது திமுக அரசாங்கம் தான். அது ஒரு 10 ஆண்டு காலம் கடப்பில் இருந்து இப்போ மீண்டும் நலவாரியம் வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. திருநங்கைகளுக்கான LGBT மசோதா அப்படின்னு சொல்லிட்டு தனி மசோதாக்கள் வந்து கூடிய விரைவில் ஒரு கொள்கை பாலிசி வந்து தமிழக அரசு கூடிய சீக்கிரம் நடைமுறை கொண்டு வரப்போகுது. நாங்கள் இந்த திமுக அரசாங்கத்தை பெரிதும் நம்புகிறோம். திருநங்கை சமூகம் வந்து ஏன்னா இந்த அரசாங்கம் தான் செய்ய முடியும். அந்த வகையில் உடனே அறிவிக்கப்பட வேண்டியது வந்து இடஒதுக்கீடு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத தமிழக அரசு இந்தியாவுக்கே முன்மாதிரியா ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கிறத நம்புறோம். ஏன்னா இந்த சமூகத்துக்கு ரொம்ப அடிப்படை தேவை கல்வி. அந்த கல்வி வேணும்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். அந்த இடப்பங்கீடை ரொம்ப சீக்கிரம் அடுத்த ஏப்ரல் 15 வந்து தமிழ்நாட்டில் திருநங்கைகள் தினம் செலிப்ரேட் பண்றதை இந்த அறிவிப்போட செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் நம்புறோம். அதை செஞ்சாலே போதும், எங்களுக்கு கல்வி கிடைச்சாலே போதும், இந்த சமூகம் வேறவா போயிடும். நிச்சயமா மாறணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய இதுவும். ஜில்லு முதன்மையான கதாபாத்திரம். அவங்களுடைய முன்னாடி இந்த சமூகத்தில் மாறி இருக்கக்கூடிய சில தோழிகள், அவங்கள நம்பி வரக்கூடியவங்க, அவங்களுடைய வயதுக்கு ஒத்த அப்படின்னு ஜில்லு சுற்றி இருக்கக்கூடிய பல திருநங்கைகளுடைய வாழ்க்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் ஜில்லு திரைப்படமே இருக்குது. இன்னும் ஜில்லு மாதிரியான ஆட்கள் நம்மளுடைய சமூகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அடிபடுறாங்க, ஒவ்வொரு நாளும் மிதிப்படுறாங்க. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு சிரிப்போட சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இருந்தும் பட்டதாரிகளாக இருக்காங்க, இருந்தும் புறக்கணிக்கப்படுறாங்க, இருந்தும் திரும்ப மேலே வராங்கங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி தான். திவ்யபாரதி கம்மா அப்படி போட்டு செமிகோலன் போட்டு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் சொல்கிறது இந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தொடரணும் அவங்களோட சந்தோஷம், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்களுக்கான அங்கீகாரங்கள். நக்கீரன் சார்பாக இது நிச்சயமாக ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். இந்த படம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லாரும் இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.